தமிழக மக்களுக்கு வணக்கம். மீடியாவை வைத்துக்கொண்டு நம்ம ஸ்டாலின் அரசாங்கம், அரசாங்கம்னு சொல்றத விட ஸ்டாலின் கும்பல் என்று சொன்னால் சரியாக இருக்கும். ஏன்னா ஸ்டாலினை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கும்பல் தான் அரசாங்கத்தையே இயக்கி கொண்டிருக்கிறது. ஸ்டாலினுக்கு எதுவும் தெரியாது அப்படின்றது தான் உண்மை. அப்போ இந்த மீடியாவை வைத்துக்கொண்டு இந்த பாமகவில் இருக்கக்கூடிய, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வைத்து ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் திசை திருப்பலாம், அதை மட்டுமே விவாத பொருளாக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு பறந்திருப்பதாக தகவல். பாட்டாளி மக்கள் கட்சியில் நடப்பது என்பது அவங்களுடைய கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு உள்கட்சி விவகாரம். அது பொதுவெளியில் வந்தது என்பது துரதிருஷ்டவசமானது என்றாலும் கூட அது ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு விவகாரமாகத்தான் அதை பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த கட்சியிலேயே மூத்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள் பிரச்சனை அல்லது அங்கே கோஷ்டி பூசல் அப்படின்ட்டுலாம் எதுவும் கிடையாது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை அவர்களது உட்கட்சி விவகாரமாக அல்லது குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய விவகாரமாகத்தான் பார்க்க வேண்டும். அது பொதுவெளியில் வந்து விட்டது, வந்தாலும் அதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஆனால் அதை வைத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த திருட்டு கும்பல் இவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள், விமர்சனங்கள், இதிலெல்லாம் தப்பிக்கலாம் என்று நினைத்தால் அதற்கு நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது. கேட்டுக்கிட்டே இருக்கணும். இவங்கிட்ட உன்னுடைய லட்சணம் என்ன, உன்னுடைய இந்த திறமைதான் என்ன, இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு கண் முன்னால் வந்து நிற்கிறதே, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ என்ன தீர்வு கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அதுல தான் நீங்க பார்க்கணும். இந்த வீடியோவை பாருங்க. இந்த காணொலியில இந்த பெண்மணி பேசக்கூடிய விஷயத்தை நீங்க கூர்ந்து கவனிங்க. கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு தமிழ்நாட்டு வாசின்னு சொல்றதுக்கு. எல்லாரும் போயிட்ட பிறகு சுருகாடு ஆனதுக்கு அப்புறம் இங்க பூங்கால எவன் வந்து சந்தோஷமா இருப்பான்? நான் பாக்குறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு இது போகணும். இது இந்த மாதிரி எத்தனை நகரம் நீங்க அடிச்சடிக்கிறீங்க, இதோட சாபம் எல்லாம் மொத்தம் வரும், காட்டும், அதோட பிரதிபலிப்பு வரும். இந்த கட்சி வருமா 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 வருமா, இந்த இப்ப இருக்கிற இந்த ஆளுங்கட்சி வருமான்ட்டு எதிர்பார்த்து ஓட்டுங்க போட்டு நாங்க ஒரு நாள் வெயிட் பண்ணி வரவழைச்சோம். வந்து உட்கார்ந்த உடனே எங்களுக்கு ரொம்ப நல்ல பரிசு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி ஐயா. அனகாபுத்தூரில் அந்த கட்டிடங்கள், அந்த வீடுகள், அது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அவர்கள் அங்கே வசித்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட, 50 ஆண்டுகள் கூட அவர்கள் அங்கே வசித்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட, நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தான் வந்து இந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றும் அந்த பணியை வந்து அரசாங்கம் செய்கிறது என்று நியாயப்படுத்தலாம். அது தப்பே கிடையாது. ஆனால் இங்கே அரசாங்கம் கையில் எடுத்திருக்கின்ற வழிமுறை என்ன அப்படின்றதான் கேள்விக்குறியாகிறது. இந்த வழிமுறை என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறேன் பேர் வழி என்று ஒரு மாற்று இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாற்று இடம் வசிப்பதற்கு தகுந்ததாக இல்லை என்பதனைத்தான் அந்த மக்கள் சொல்கிறார்கள். நீங்க ஒரு மாற்று இடம்னு சொல்லி ஒரு அடுக்குமாடி கட்டடத்தை கொடுக்குறீங்க. இந்த அடுக்குமாடி கட்டடம் என்பது பாதி முடிந்து பாதி முடியாமல் இருக்கிறது அப்படின்றது அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே போய் ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க, இந்த வீடு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிந்து ஒரு 350 சதுர அடி இதான் அந்த வீட்டோடைய பரப்பளவு. இப்படியான அந்த வீட்டை கொடுக்கிறார்கள். அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால், கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் மதிப்பில் அந்த இடத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கிறோம், அந்த வீட்டை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சட்டப்படி சட்டத்திற்கு புறம்பாக ஆக்கிரமிப்பு செய்தவர்களுக்கு மறுகுடியமர்ப்பு என்று செய்வது மிகப்பெரிய விஷயம் என்று அரசாங்கம் தரப்பிலிருந்து பேசப்படலாம். ஆனால் கேள்வி, அவர்களுக்கான உரிய அந்த இதை கொடுங்களேன். ஒரு இடத்தை கொடுக்கிறீர்கள், அந்த இடத்துல வந்து அவங்க வசிப்பதற்கு தகுந்ததாக இல்லை என்று சொன்னால் அது என்னன்னு ஏன் கவனிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அதிகாரிகள் வர மறுக்கிறார்கள்? கிளாஸ் மேலேருந்து விழுது அங்கே டோக்கன் வாங்கி உட்கார்ந்துருக்கவங்க மேலே விழுந்து அவங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, எந்த அதிகாரியும் வரல, காவல்துறையினர் வெறும் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் வைக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு தனி வீட்டில் இருந்தவங்க 50 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக அந்த வீட்டில் இருந்தவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டு போய் நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு 5வது மாடி 6வது மாடி 10வது மாடியில் கொண்டு போய் நீங்கள் இருக்க வச்சு அங்கே லிஃப்ட்டும் வேலை செய்யாமல், அப்படியே அது வேலை செய்யணும்னா அந்த மின்சாரத்திலேருந்து கட்டணத்திலேருந்து ஏகத்துக்கு கொடுத்து எப்படி அவர்களால் வசிக்க முடியும்? நீ கொடுக்குற 5000 ரூபாயில் வசிக்க முடியுமா? ஒரு ஆண்டிற்கு நான் மாதத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்தால் வசித்து விட முடியுமா? இதே அளவுகோலை நீ பணம் இருக்கவனிடம் காம்பியா? சட்டம் வந்து எல்லோருக்கும் பொதுவாகத்தானே இருக்கணும். இப்போது ஒருத்தன் வண்டியில் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவன் வண்டியில் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்பொழுது அவன் அங்கே லைசன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நியாயமான பதில் அவன் என்ன சொல்லணும்? ஒன்று லைசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் சொல்லணும். இன்னொருத்தன் போகிறானே அவனையும் பிடிக்கலன்னு நம்ம கேட்கக்கூடாது. ஸோ அந்த வழியில் பார்த்தீங்கன்னாக்க மற்றவர்கள்லாம் நீ கேட்பியா அப்படின்னு நம்ம பேச போகிறதில்ல. ஆனால் இங்கே நீங்கள் யார் யாரையெல்லாம் டார்கெட் பண்ணுறீங்க, யார் யாரையெல்லாம் நோக்கி உங்களோட அதிகாரம் பாய்கிறது என்றால், இங்கே
வலிமையான குரல் கொடுக்க முடியாதவர்களை நோக்கித்தான் உன்னுடைய அதிகாரம் பாய்கிறது. பெரிய பெரிய நிலச்சுவாந்தார்கள் என்கிற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் என்க்ரோச் பண்ணி வச்சிருக்காங்களே, ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்களே, அதையெல்லாம் நீ என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கியா அப்படின்ற நியாயமான வாதத்தை அந்த மக்களுடைய இடத்திலிருந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்களை போன்ற சாமானியர்கள் கேட்கலாம் தானே. சட்டம் ஒரே அளவுகளுடன் தான் அணுகுகிறதா இதையெல்லாம்? உன்னுடைய ஜெகத் ரட்சகன் அவர் அந்த கிளாம்பாக்கம் அந்த பேருந்து நிலையத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்திற்கு 4 மடங்கு அதிகம் கேட்கிறார். எவ்வளவு? அந்த நிலத்துடைய சந்தை விலையை விட 4 மடங்கு அதிகம் கேட்கிறார். கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இதே அளவுகோலை ஏன் நீ பரந்தூர் மக்களிடம் காட்ட மறுக்கிறாய்? ஏவாவேலு அல்லது ஜெகத் ரட்சகன் என்றால் ஒரு தனி சட்டம். ஏன்னா இவர் அமைச்சர் அல்லது எம்பி. அந்த இடம் கிளாம்பாக்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இடம் வந்து ஏவாவேலுடைய இடமா ஜெகத் ரட்சகன், இது 2 பேர்ல யாரோ ஒருத்தருடைய இடம். 4 மடங்கு அதிகம் கொடுக்க மறுப்பதால் அது நீதிமன்றம் வரைக்கும் போகிறது. பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு என்றால் இந்த அரசாங்கம் பணியும். பரந்தூர் மக்கள் பாவப்பட்ட மக்கள். அந்த உரிய அவர்களுக்கான நிவாரணத்தை கொடுத்து, அதாவது சந்தை விலையை விட அதிகமாக கொடுத்து அவர்களை சமாதானப்படுத்த வக்கில்லாத இந்த அரசாங்கம் பெரும் முதலாளிகளிடம் மண்டியிட்டு கிடக்கிறது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது. சொல்வதனால என்னை கம்யூனிஸ்ட் போன்ற சித்தரிப்பார்கள். நான் அந்த கம்யூனிஸ்ட் மைண்ட் செட்லேருந்தே நான் பேசலை. நான் நியாயமாக பேசுகிறேன். நான் பரந்தூரில் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு கண்மூடித்தனமாக சொல்ல போகிறதில்லை. ஆனால் நான் கேட்கக்கூடியது, நீங்கள் வளர்ச்சி என்கிற பெயரில் செய்யக்கூடியது அனைத்து மக்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு மேன்மையை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கக்கூடியதை தான் வளர்ச்சி என்று எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு சாராருக்கு மட்டும் அது வளர்ச்சி என்று கொடுக்கும் என்றால் அது வளர்ச்சியே கிடையாது. அதற்காக இந்த திட்டங்கள் வகுக்கப்படவில்லை. கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் என்றாலே அதோடைய தாற்பயமே ஆரம்பத்திலிருந்து எதுவுமே இல்லாமல் அப்படியே தரையிலிருந்து எல்லாவற்றையும் ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான். ஏனென்றால் அப்படி செய்தால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரம், பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு வாழ்வாதாரம் கிட்டும். அங்கே அந்த நிலத்துடைய மதிப்பு அதிகமாகும் போது கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய நிலங்களுடைய மதிப்பு உயரும். அப்போ அந்த கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் இருக்கு பாருங்க, இவர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய நிவாரணம் என்பது இந்த அருகில் இருக்கக்கூடிய நிலங்களுடைய சந்தை மதிப்பு எவ்வளவு உயர்கிறதோ அதற்கு ஏற்றாறு போல் கொடுக்க வேண்டும். அதை கொடுக்க உங்களுக்கு மனம் வருவதில்லை. நீங்களா ஒரு சந்தை விலையை நிர்ணயம் பண்ணி இந்த விலைக்கு நீ வாங்கிட்டு போ அப்படின்னு நீங்க சொல்லும்போது தான் கோபம் வருகிறது. ஏன் கோபம் வருது? எனக்கு 10 ஏக்கர் இருக்கு, ஏன் 10 ஏக்கரை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க இந்த பேருந்து இது இந்த விமான நிலையத்திற்காக. இந்த விமான நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு 10 ஏக்கர் இன்னொருத்தருடையது. அது ஆக்கிரமிப்பில் வரல, ஆனால் அதோடைய விலை பன்மடங்கு போகுதுன்னா அப்போ எனக்கு ஆத்திரம் வருமா வராதா? இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கத்திடம் ஏதாவது ஒரு செயல் திட்டம் இருக்கிறதா என்றால் செயல் திட்டம் கிடையாது. அந்த அனகாபுத்தூர்ல அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்றதை கூர்ந்து கவனிங்க. நாங்கள்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், இந்த அரசாங்கம் வராதா என்று ஏங்கினோம். அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். இந்த அரசாங்கம் வராதா என்று நாங்கள் ஏங்கினோம். இவர்கள் தான் வர வேண்டும் என்று வாக்களித்தோம். வாக்களித்ததற்கு ரொம்ப அழகா உங்களால் முடிஞ்சதை சிறப்பாக செஞ்சிட்டீங்க, எங்களுக்கு நல்ல கைமாறு கொடுத்துட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய நிலைமை. 10 ஆண்டுகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது. அது 4.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி இருந்தது என்பதனை தொடர்ந்து குறையாக பேசி வந்தவர்கள், நாங்கள் வந்தால் இதை விட ஒரு மாற்று ஆட்சியை கொடுப்போம், இதை விட ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுப்போம் என்றெல்லாம் உங்களை ஏமாற்றினார்கள். என்னென்ன வித்தைகளை காண்பிக்க முடியுமோ அத்தனை வித்தைகளையும், அந்த குரலை வித்தைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அத்தனை குரலை வித்தையும் உங்கள் முன்னால் காண்பித்தார்கள். அப்பனும் மகனும் ஊர் ஊரா போய் யார் என்ன வாக்குறுதினாலும் அள்ளி வீசுறது. உடனே நாங்கள் அது பண்ணிடுறோம். கழக ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னா நாங்கள் பண்ணிடுறோம். கிராமத்தில் ஒரு சின்ன பிரச்சனைலாம் கழக ஆட்சி வந்தோடனே அதை பண்ணிடுறோம். அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அதை பற்றிலாம் கவலைப்படலை. நீட்டிலிருந்து ஆரம்பித்து இவர்கள் நீட்டின் முழங்கியது எவ்வளவு என்பதனை யோசித்து பாருங்கள். அத்தனையும் போய் இதையெல்லாம் இவர்களால் செய்ய முடியும் என்று நம்பினார்கள் அந்த அப்பாவி மக்கள். ஸ்டாலின் வந்தால் மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்கும். அவர்களுக்கு தெரியவில்லை பாவம். அவர் ரஷ்யாவில் புரட்சி வந்தது, அதற்கப்புறம் லெனின் வந்தார், அதற்கப்புறம் தலைவர்கள் வந்தார்கள், ஸ்டாலின் வந்தார், இவர்களெல்லாம் வந்தார்கள் என்றால் இவர்களெல்லாம் புரட்சியாளர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். அது ஜோசப் ஸ்டாலின், இது ஜோக்கர் ஸ்டாலின். இந்த ஸ்டாலினால் என்ன புரட்சியை கொண்டு வர முடியும்? வந்ததிலிருந்து நாடகம்தான் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்கள் என்ன சொல்கிறார்கள்? வாக்களித்தோம், விரும்பி வாக்களித்தோம். அனகாபுத்தூரில் பேசினாரே அந்த பெண்மணி, அதுதான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த குரல். விவசாயிகள் சொல்கிறார்கள், ஐயா எங்களுக்கு ஏதாவது பண்ணுவீங்கன்னு வாக்களித்தோமே, ஒன்றும் பண்ணல. ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு ஏதோ செய்வேன் என்று சொல்லி வாக்குறுதிகள்லாம் கொடுத்தீர்களே, எதையுமே செய்யலை.
தொழிலாளர்கள் அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் சொல்கிறார்கள், உங்களையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து அழகு பார்த்தோமே, எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை. அவங்களுடைய கட்சியுடைய எம்எல்ஏ பேசுகிறார், இனிகோ இருதயராஜ், கிறிஸ்துவ அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் சொல்கிறார், எங்களுக்கெல்லாம் மரியாதையே இல்லை, நாங்கள் ஏதாவது எங்களுக்கு செய்யுங்கள் என்று அதிகாரிகளிடம் கேட்டால் எங்களை அவமானப்படுத்துகிறார்கள். இதுதான் இன்றைய ஆட்சியாளர்கள் மீது மக்கள் வைத்திருக்கின்ற மதிப்பீடு. விபத்தால் வந்து முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமியை ஏளனம் செய்தவர்கள் கூட இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அந்த மனுஷன் இருந்தபோதே எவ்வளவு நல்லா இருந்துச்சு, விபத்தால் தான் முதலமைச்சரானார். ஆனால் அந்த முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் இந்த நாட்டு மக்களுக்கு அவர் செய்ததில் 10% கூட இவர் செய்யவில்லை, ஸ்டாலினால் செய்ய முடியவில்லை. இத்தனைக்கும் அப்போ கோவிட் இருந்தது, அப்போ பல்வேறு இடர்பாடுகள் அவருக்கு, தினகரன் ஒரு பக்கம், பன்னீர் ஒரு பக்கம் அப்படின்ட்டு இதையெல்லாம் அவர் காரணமாக சாக்குப்போக்குகளாக சொல்லி கொண்டிருக்கலையே. மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை ஆவணம் செய்தாரே. பொங்கல் தொகுப்பிலேருந்து ஆரம்பித்து ஏதாவது மிஸ் ஆச்சா? அனைத்து திட்டங்களும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டதே. இன்றைக்கு எல்லா திட்டத்தையும் நீ கிடப்பில் போட்டுவிட்டு அந்த 1000 ரூபாயை மட்டும் வைத்துக்கொண்டு நீ பதனை செய்து கொண்டிருக்கிறாய் என்றால், அதே மாதிரி அந்த அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் பாதிக்கு பாதி கிடப்பில் போட்டுவிட்டு, சரி இதை கூட நிறைவேற்றனா நம்மளால இங்கே இருக்கவே முடியாதுன்ற நிலைமையில ஸ்டிக்கர் ஒட்டி அதையெல்லாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த அளவில் தான் இந்த ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. இப்படியான ஆட்சி, இதற்கு மக்கள் மனமு வந்து வாக்கு வேற செலுத்தி ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என்றெல்லாம் எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் கொண்டு வந்து இவரை அமர்த்தி தமிழகமே அப்படியே ஆனந்த கண்ணீர் வெடித்தது. எப்போ? துர்கா ஸ்டாலின் ஆனந்த கண்ணீர் வெடித்த பொழுது, எங்க பதவி ஏற்கும் பொழுது ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கொள்கிறார். என்னுடைய கணவர் ஒரு தத்தி என்று சொன்னீர்களே, என் கணவர் வந்து இப்பொழுது பதவி ஏற்றுக்கொள்கிறார் பாருங்கள் என்று துர்கா ஸ்டாலின் அந்த வைராகியத்துடன் போய் அங்க கண்ணீர் வடித்தாரே, அப்பொழுது தமிழகமே அவருக்காக ஆனந்த கண்ணீர் வடித்தது. அந்த தமிழகம் இன்றைக்கு சபித்து கொண்டிருக்கிறது. சரிதான், இந்தால ஒரு தத்தி தான், இந்த ஆளை கொண்டு வந்து ஒரு பொம்மையை கொண்டு வந்து இவங்க உட்கார வச்சுட்டு இந்த குடும்பம் கும்மி அடித்து கொண்டிருக்கிறது, இந்த குடும்பம் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது. அது கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது என்பது கூட தனக்கு தெரியவில்லை என்பதை எல்லாம் ஒரு சாக்காக சொல்லி அனுதாபம் தேடுகிறார் என்றால், இவர்களை விட ஒரு கேவலவாதிகளை நீங்க பார்க்க முடியுமா? ஒரு முதலமைச்சர் தன்னுடைய மகன் ஊதாரிகளுடன் சேர்ந்து கொண்டு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறான் என்பது கூட தெரியவில்லை என்று சொல்வார் என்றால், ஒரு பிரதமர் இந்த முதலமைச்சரை எப்படி மதிப்பார் சொல்லுங்க? ஒரு முதலமைச்சர்னா என்னங்க, ஒரு இது இருக்க, ஒரு கெத்து இருக்க வேண்டாமாங்க? போய் அவர் 2 கையையும் பிடிச்சிக்கிட்டு மோடிஜி மோடிஜின்னு இதுக்கு தான் நீங்க போறீங்களா? இங்கே ஒரு முதலமைச்சர் இருந்தார், செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த சமயத்துல பாஜகவுடைய மூத்த தலைவர்கள், அப்போ எனக்கு தெரிந்த அருண்ஜேட்லி நினைக்கிறேன், அருண்ஜேட்லி, அமித்ஷா, இவர்கள் இருவரும் அல்லது 2 தலைவர்கள் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி வந்து விட்டார்கள், டெல்லியிலிருந்து சொல்லாமலேயே வந்து விட்டார்கள். முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்பதற்காக, மரியாதை நிமித்தமாக முதலமைச்சரை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக. அப்படி வந்த பொழுது அப்போலோவில் எப்படி இருக்கும் என்றால், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த அறை, அதற்கு பக்கத்தில் மருத்துவர்கள் இருக்கக்கூடிய அறை, அதற்கு பக்கத்தில் திருமதி சசிகலா அவர்கள் இருக்கக்கூடிய அறை. இவர்கள் வருகிறார்கள் என்ற தகவல் உளவுத்துறை வழியாக கடைசி நிமிடத்தில் தான் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அங்கே ஏர்போர்ட்ல கிளம்பினதுக்கு அப்புறம் தான் கொடுக்குறாங்க. இங்க வந்துட்டாங்க, சென்னை வந்துட்டாங்க அப்படின்ற நிலையில இவங்க மருத்துவர்கள்ட்ட அனுமதி கேட்டு செல்வி ஜெயலலிதா அவர்களை அணுகி அவரிடம் வந்து இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னா, புரோட்டோகாலில் எப்படி வந்தாங்க? என்னிடம் அனுமதி பெற்று தானே வந்திருக்கணும், அவங்க புரோட்டோகால் தானே சொல்லுது, அப்பாயின்மெண்ட் வாங்காமல் எப்படி வர முடியும் அவங்களால என்று கேட்டு அதற்கப்புறம் அவரை சமாதானப்படுத்தி, இல்லை அவர்கள் மத்திய அமைச்சர்கள், மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், பார்க்காமல் இருந்தால் அது நன்றாக இருக்காது என்று சொல்லப்பட்டு அதற்கப்புறம் கன்வின்ஸ் ஆகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, சரி ஒன்று பண்ணு, அந்த நான் எப்பவும் வழக்கமாக கட்டுற சேலையை எடு, மேலே மட்டும் கவர் பண்ணு, மேலே மட்டும் கவர் பண்ணி எனக்கு இதெல்லாம் தலையெல்லாம் வந்து பின்னி இருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து சரியாக கட்டி விட்டு எப்பவும் போல் அந்த ஃப்ரண்ட் ஆஃப் மட்டும் எப்பவும் போல் இருக்க மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதற்காக சொல்கிறார் தெரியுமா? என்னை பார்த்து நான் ஒரு பேஷண்ட்டாக படுத்த படுக்கையில் இருக்கிறேன் என்றால் அவர்கள் என்னை ஒரு வீக் சீஃப் மினிஸ்டர், ஒரு பலவீனமான முதலமைச்சர் என்று அவர்கள் நினைத்து விடக்கூடாது. மருத்துவமனையில் படுத்த படுக்கையில் இருக்கும் பொழுதும் நான் கம்பீரமாக தோற்றத்துடன் தான் காட்சி அளிப்பேன், நான் அது இல்லாமல் நான் காட்சி அளிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் அவரை தயார்படுத்துவதற்கு. அதற்கு அவங்களால
காத்திருக்க முடியவில்லை, அவர்கள் கிளம்பி விடுகிறார்கள். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு முதலமைச்சர் என்பவருக்கு அந்த ஒரு கம்பீரம் இருக்க வேண்டும். என் பையன் ஒரு 4 ஊதாரியோட சென்றுட்டு, ஏன் உளவுத்துறைக்கு தெரியாதா இது? மத்திய உளவுத்துறைட்ட ஆள் இல்லையா? அவங்களுக்கு தெரியாதா இந்த விஷயமெல்லாம்? எல்லாம் தெரியும். அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது எதற்காக என்றால், நீ எப்படி வந்து சிக்கத்தானே போறீங்க, எங்க போற நீ? அப்படியாக அங்க போய் நின்று பரிதாபமாக முகத்தை வைத்துக்கொண்டு, இதெல்லாம் தேவையா? அந்த சீட்ல உட்கார்ந்துருக்கிறத பாத்தீங்களா? அந்த போட்டோவை பாத்தீங்களா? இப்ப பாருங்க, இன்னும் 1 இன்ச் தான் கீழே உட்காந்துருப்பார். இப்படி எல்லாம் போய் உட்காரணும்னு தலையெழுத்தா? அதுவும் தொட்டுப்பார், தீண்டிப்பார் அப்படின்லாம் பேசிவிட்டு உதார விட்டுவிட்டு, வெக்கமே இல்லாம, அங்க கூச்சமே இல்லாம, மகனுக்கு ஒரு பிரச்சனைன்னா அங்க ஓடுறீங்க. தமிழ்நாட்டையும் சேர்த்து தானே நீங்க ஒரு அவமானகரமான நிலையில வைக்கிறீங்க. ஒரு முதலமைச்சருக்கு இது கூட தெரியாதா என்ற ஒரு நிலை தானே அது. இங்கதான் நீங்க ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஒப்பிட்டு அளவுல பாருங்கள். விபத்தால் வந்த முதலமைச்சராக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி நிர்வாக திறனை எடுங்கள், ஸ்டாலினுடைய ஆட்சி நிர்வாக திறன் இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். மற்ற அரசியலெல்லாம் தள்ளி வைத்து விடுங்கள். மனசாட்சியுடன் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை எடுத்து பாருங்கள். விவாத பொருளாக்குங்கள். மேடைகள் தோறும் நான் மீடியாக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நியாயவான்களாக உங்களால் இருக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய நியாயத்தை எல்லாம் புதைத்து விட்டீர்கள். ஆனால் குறைந்தபட்சம் திமுகவுக்கே ஆதரவாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், 4.5 ஆண்டுகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக செயல்படுத்திய திட்டங்கள் என்பதனை இங்கே முறையாக பட்டியலிட்டு, ஸ்டாலின் செயல்படுத்தி வருகின்ற திட்டங்கள் என்பதனை முறையாக பட்டியலிட்டு விவாத பொருளாக்குங்கள். பட்டிமன்றங்களை ஏற்படுத்துங்கள். நாங்கள் விவாதிப்பதற்கு தயார். மனசாட்சியுடன் மக்கள் யோசிப்பார்கள். அவர்களுக்கு தெரியட்டும். அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. பல இடங்கள்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு அந்த மனுஷன் எவ்வளவோ தேவையில்லையே. கொண்டு வாருங்கள் அந்த விவாதங்களை, நேரலையில் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு ஆதரவாக, அதாவது நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நடுவரையே வையுங்கள். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. விவாத பொருளாக்குங்கள். மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். அல்லது மக்களுக்கே தெரிந்திருந்தாலும் அவர்கள் திரும்பவும் நினைவுபடுத்தி கொள்ளட்டும். இதை செய்வதற்கு இந்த மீடியாக்கள் தயாரா? மற்ற இடத்திலெல்லாம் சென்று சவால் விடுகின்ற ஸ்டாலின் தயாரா? இந்த உதவாநிதி தயாரா? இந்த கேள்விகளை எல்லாம் தான் அலசி பார்க்க வேண்டும். இதை தினம் தினம் நாம் பேசு பொருளாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன், அதாவது இவங்க பாமகவை வைத்து ஒரு நாடகம் அரங்கேற்றுவார்கள் என்றால், அப்பொழுது திரும்பி இல்ல திசை திருப்புறாங்க, அங்க போயிடாதீங்க, அது அவங்க குடும்ப பிரச்சனை, அந்த குடும்பத்துக்குள்ள தீர்த்துப்பாங்க, நீங்க இங்க வாங்க. திமுகவை கேள்வி கேளுங்கள். அனகாபுத்தூரில் என்ன கிழித்தாய்? தலித் குடும்பங்களை ஏன் சேகர் பாபு அவமானகரமாக நடத்துகிறார்? இது போன்ற கேள்விகளை கேளுங்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையை இவர்களிடம் சட்டையை பிடித்து கேளுங்கள். இன்னும் 6 மாதத்தில் இவர்கள் தெரு தெருவாக வர ஆரம்பிப்பார்கள். அப்பொழுது நேரடியாகவே கேளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.